அனைவருக்கும் வணக்கம். கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா கத்துக்கிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ரீகேப் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்க ஏன் கத்துக்கணும், அதுலயும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது மாதிரியான பல விஷயங்கள் நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம். அடுத்தது திங்கட்கிழமை, அதாவது முந்தானேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் முக்கியம் அப்படின்றத பார்த்தோம். அதே போல இங்கிலீஷ் டிக்ஷனரியை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 2 வார்த்தைகள் நம்ம எப்படி கத்துக்கிறதுன்னு பார்த்தோம். நேத்து ஒரு மிக முக்கியமான ஒரு வெப்சைட் நான் உங்களுக்கு சொல்லி அதை பயன்படுத்தி எப்படி நமது சொற்களஞ்சியத்தை பெருக்கிக்கிறது, அதாவது வொக்காபுலரி பெருக்கிக்கிறது, நிறைய வார்த்தைகளை எப்படி கத்துக்கிறது நேத்து பார்த்தோம். வெள்ளிக்கிழமை என்ன பார்த்தோன்றத கொஞ்சம் விரிவா சொல்றேன். என்ன பார்த்தோம்னா, 6th 7th 8th படிக்கிற உங்களுக்கு, நீங்க எந்த மீடியம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இப்போ தமிழ், இங்கிலீஷ், ஈவன் தெலுங்கு மீடியம் எங்கேயாவது படிச்சுட்டு இருந்தாலும், அல்லது கன்னடா மீடியம் நீங்க படிச்சுட்டு இருந்தா கூட, நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது தேவை. நீங்க நல்லா இங்கிலீஷ் எழுத, படிக்க, பேச, கவனிச்சு புரிஞ்சுக்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்க டீச்சர் நடத்துற பாடத்தை நீங்க ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம். அதே போல எக்ஸாம்ஸ்ல சொந்தமா பதில் எழுதலாம், சொந்தமா அசைன்மெண்ட் எழுதலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம், டிவி நியூஸ் பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம், மேகசின்ஸ் படிக்கலாம். அதே போல பல ஸ்டோரி புக்ஸ் நீங்க படிக்கலாம், நாவல்ஸ் படிக்கலாம், பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்களை படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களால பண்ண முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க 6th 7th 8th மட்டும் நல்லா பாஸ் பண்ணிடுவீங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்ட அப்படின்றது கிடையாது. 9th 10thலயும் நீங்க நல்லா படிச்சு பரீட்சை எழுதி நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். +1 +2 நல்ல குரூப் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க எந்த ஸ்கூலுக்கு போய் கேட்டீங்கன்னாலும் நல்ல குரூப் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த குரூப்ல படிச்சு நீங்க டிகிரி கூட ரொம்ப அழகா படிக்க முடியும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது இல்லாம நம்ம மொழி தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம பேச முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த சூழ்நிலை மாறி எந்த மொழிக்காரங்க கிட்ட கூட போய் நம்ம பேசக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு தமிழ் தெரியும், உங்க ஃப்ரெண்டுக்கும் தமிழ் தெரியும், அப்ப நீங்க ஈஸியா பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஒருவேளை ஒரு புதிய நபர் இருக்கிறாரு, அவருக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு ஒரு ஹிந்தி தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட நீங்க பேசுறதுக்கு இங்கிலீஷ் தான் நமக்கு தேவை இல்லையா? அதனாலதான் இங்கிலீஷை லிங்க் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கண்ணா, நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது. நம்ம சொல்லி கொடுக்கிற இங்கிலீஷ் பயன்படுத்தி நீங்க எழுதலாம், பேசலாம். அதே போல நீங்க நல்ல வாசிக்கலாம். அதே போல நீங்க நல்ல கவனிச்சு புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இங்கிலீஷ் தான் இந்த 60 நாட்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். புரியுதா? சரி, வேற என்னெல்லாம் பையன் இங்கிலீஷ் கத்துக்கிறதுனால? +2 வரைக்கும் நம்ம படிச்சு முடிக்கிறோம். அதுக்கு அடுத்து நம்ம டிகிரியும் படிக்கலாம், படிக்காம போல, நமக்கு அது தெரியல. நீங்க படிங்க, ஆனா டிகிரி படிங்க, இன்னும் நல்ல ஹையர் ஸ்டடீஸ்க்கெல்லாம் போங்க. பட் நீங்க டிகிரி படிச்சாலும் படிக்கலனாலும், நீங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு போனாலும் போகலனாலுமே, நீங்க 2 விதமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம். முதலாவது என்னன்னா, ஒரு எம்ப்ளாயியா போறது.
ஒரு தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒரு தொழிலாளியா போலாம், அல்லது ஒரு பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட் காலேஜ்ல தொழிலாளியா போலாம், அல்லது ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயியாவும் நீங்க போலாம். கவர்மெண்ட் டீச்சரா போலாம், கவர்மெண்ட் லெக்சரரா போலாம், ப்ரொஃபஸரா போலாம். இந்த மாதிரி வந்து இருக்கு. ஆனா எம்ப்ளாயி தொழிலாளி. ரெண்டாவது, நீங்க வந்து ஒரு ஓனராகவும் ஆகலாம். நீங்களே வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், ஒரு காலேஜ் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா நீங்களே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். ஆனா என்ன இங்க விஷயம்னா, நீங்க தொழிலாளி ஆனாலும் சரி, அதாவது எம்ப்ளாயி ஆனாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஒரு ஓனர், அதாவது ஒரு முதலாளி ஆனாலும் சரி, உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப 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 முக்கியம், தேவை. நீங்க தொழிலாளி ஆனீங்கன்னா நல்ல எம்ப்ளாயியா இருந்து நல்ல பேர் வாங்கி நல்ல புகழோட நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல சம்பளத்தை வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தேவை. அதே முதலாளி ஆனீங்கன்னா நிறைய மக்கள் கிட்ட நீங்க பேச வேண்டியிருக்கும், வெளிநாட்டு மக்கள் கிட்ட எல்லாம் கூட பேச வேண்டியிருக்கும், வெளி மாநில மக்கள் கிட்ட பேச வேண்டியிருக்கும், வேற மொழிக்காரங்கிட்ட எல்லாம் பேச வேண்டியிருக்கும். அவங்க எல்லார்கிட்டையும் வந்து நீங்க பேசுறதுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பாக தேவை. அப்பதான் நல்லா வியாபாரம் பண்ண முடியும், நல்லா பிசினஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணலாம், யாருக்கிட்ட வேணா தைரியமா வந்து நீங்க போன்ல வந்து எந்த மொழிக்காரங்கிட்ட கூட பேசலாம். நீங்க வீடியோ கான்பரன்சிங்ல யார்கிட்ட வேணா பேசலாம். இது மட்டும் இல்ல கண்ணா, நிறைய புத்தகங்களை நீங்க வாசிக்கலாம். உலக அளவுல நிறைய எழுத்தாளர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாமே நீங்க வந்து வாசிக்கலாம், நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அது மட்டுமா, சமுதாயத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் போன்ற ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா உங்களுக்குன்னு ஒரு மரியாதையும் இருக்கும். அதை நம்ம மறுக்க முடியுமா? தமிழ் கண் போன்றது, ஆனால் ஆங்கிலம் கண்ணாடி போன்றது. தேவையானப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா கண்ணா? அப்போ இத்தனை பயன் தரக்கூடிய ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நீங்க எல்லாம் வந்து ஒரு ப்ராமிஸ் நீங்களே பண்ணிக்கணும், ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். அதாவது ஒரு ஒரு உறுதிமொழி, நான் சூப்பரா இங்கிலீஷ் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். நீங்க அப்பா அம்மா கிட்ட போய், அப்பா அம்மா நான் வந்து நல்லா இங்கிலீஷ் கத்துக்க போறேன், எங்க ஸ்கூல்ல சூப்பரா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க போறாங்க, நல்லா இங்கிலீஷ் கத்துக்க போறேன் நானு அப்படின்னு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்லணும். அடுத்து உங்க அக்கா, தம்பி, அண்ணா, தங்கச்சி, அவங்க எல்லார்ட்டையும் சொல்லணும். உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சொல்லணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லணும். புரியுதா? எல்லாருக்குமே சந்தோஷமா நீங்க சொல்லணும். ஏன்னா எப்பயுமே நம்ம சந்தோஷமா ஒரு விஷயத்த சொல்ல 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 அது நல்லபடியா நடக்கும். புரியுதா கண்ணா? சரி, இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய டீச்சர்ஸுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணணும், நான் நல்லபடியா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு நல்ல ஒரு சிறந்த ஒரு குழந்தையாக உங்களுக்கு நான் இருப்பேன், என் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நான் ஒரு சிறந்த குழந்தையாக இருப்பேன் அப்படின்னு வந்து நீங்க எல்லாருக்குமே சந்தோஷமா சொல்லணும். இது ரொம்ப முக்கியம். சொல்லுவீங்களா? குட். அடுத்தது என்ன, இந்த இங்கிலீஷ் கத்துக்கிட்டு நீங்க நிறைய புதிய புதிய விஷயங்களை செய்யணும். நிறைய பேருக்கு நீங்க கத்துக்கிட்ட இங்கிலீஷை நீங்க கத்துக் கொடுக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே இப்ப யாராவது இருப்பாங்க, அவங்க வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும் இதனுடைய பயன்கள் சொல்லி, பாப்பா கத்துக்கலாம், நல்லா சிறந்து விளக்க முடியும், வாங்க செய்யுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லணும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். புரியுதாப்பா? ரைட். இப்போ அடுத்தது நம்ம அந்த திங்கட்கிழமை பார்த்த அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் விளக்குறேன் நான். என்ன பார்த்தோம்? எப்படி வந்து நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய கத்துக்கிறது, அதுதான் நம்ம வந்து திங்கட்கிழமை பார்த்தோம். கரெக்டா? சரி. vocabulary அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல. அதாவது சொற்களஞ்சியம். தஞ்சாவூர் நெற்களஞ்சியம், நெல்லு நிறைய விளையிற பூமி தஞ்சாவூர், அதனால அது நெற்களஞ்சியம். vocabularyன்னா சொற்களஞ்சியம், நிறைய வார்த்தைகளை வந்து நம்ம சொற்களஞ்சியம் vocabulary அப்படின்னு சொல்லி சொல்றோம். நிறைய வார்த்தைகள் நம்ம கத்துக்கிட்டோம்னா ரொம்ப அழகா நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும். 850 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சாவே நம்ம இங்கிலீஷ் பேச முடியும். கம், கோ, சிட், ஸ்டாண்ட், ஈட், ரன், இந்த மாதிரியான வார்த்தைகள் நமக்கு தெரியும் இல்லையா? இதை பயன்படுத்தியே பேச முடியும்.
ஆனா சிறப்பா இங்கிலீஷ் பேசணும்னு சொன்னா நம்ம நிறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், எந்த வார்த்தைகளை கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிக்ஷனரி எடுத்து ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்ச 2 வார்த்தைகளை கத்துக்கூடாது. எந்த வார்த்தைகளை கத்துக்கணும் அப்படின்னா, இங்கிலீஷ் நியூஸ்ல நீங்க பார்க்கணும், எந்த 2 வார்த்தைகள் இன்னைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நியூஸ்ல தெரியலையோ அந்த வார்த்தையை தான் நீங்க கத்துக்கணும். புரியுதா? அந்த 2 வார்த்தைகளை இன்னைக்கு கத்துக்கணும். ஒரு நாளைக்கு 2 வார்த்தைகள் நீங்க கத்துக்கணும். அதே போல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா அதுல 2 தெரியாத வார்த்தைகள் இருக்கு, அதை கத்துக்கணும். 3வது எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு இங்கிலீஷ் மேகசின், இப்போ இந்தியா டுடே வருது, த சண்டே இந்தியன் ஒரு மேகசின் வருது, த வீக் அப்படின்னு ஒரு மேகசின் வருது. இந்த மாதிரியான மேகசின்ஸ் எல்லாம் பார்த்து அதுல தெரியாத 2 வார்த்தைகள் நீங்க கத்துக்கணும். இல்லைன்னா விஸ்டம் அப்படின்னு ஒரு நல்ல மேகசின் வருது, குழந்தைகளுக்கே வர்றது. அந்த மேகசின் கூட நம்ம சொல்லலாம். அந்த மேகசின் ரொம்ப குறைவான விலை. அதை நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1 வாங்கிட்டீங்கன்னா அதுல தெரியாத வார்த்தைகளை நீங்க கத்துக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு 2 வார்த்தைகள், அவ்வளவுதான். ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுத்து நீங்க கத்துக்கணும். புரியுதா? இது எப்படி கத்துக்கணும்? ஏன் இந்த 2 வார்த்தைகள் இதுல இருந்து தான் எடுக்கணும் சார், டிக்ஷனரியில டைரக்டா ஏன் நம்ம பார்க்க கூடாது அப்படின்னா, பார்க்க கூடாது. டிக்ஷனரி டைரக்டா பார்த்தா அதுல ஒரு சின்ன ஒரு அபாயம் இருக்கு. அது என்னன்னா, நமக்கு தேவையில்லாத நிறைய வார்த்தைகள் டிக்ஷனரியில இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தேவைதான், எல்லா வார்த்தையும் தேவைதான். ஆனா எல்லா நேரத்திலையும் அது தேவைப்படாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சர்க்கியூட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குதுன்னா, சர்க்கியூட் சிசிடிவில வருது இல்லையா, க்ளோஸ்டு சர்க்கியூட் டெலிவிஷன் அப்படின்னு. அப்போ அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு அந்த சர்க்கியூட் என்ற வார்த்தை தேவை. இல்லைன்னா நீங்களே கூட இந்த பிசிக்ஸ்ல நீங்க எழுதும்போது படிக்கும்போது சயின்ஸ்ல அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல, பொதுவான எழுத்து இங்கிலீஷ்ல நீங்க அதை பெருசா யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த வார்த்தைகளை கத்துக்கலாம். பட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க போறப்ப நீங்க அதை கத்துக்கிட்டா போதும். இப்ப ஜெனரல் வேர்ட்ஸ் தான் நமக்கு நிறைய வேணும், நிறைய காமன் வேர்ட்ஸ் தான் வேணும். அப்போ காமன் வேர்ட்ஸ் எங்க அதிகமா இருக்குதுன்னா, இங்கிலீஷ் நியூஸ்ல இருக்குது, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல இருக்குது, ஸ்டோரி புக்ஸ்ல இருக்குது, இங்கிலீஷ் மேகசின்ஸ்ல இருக்குது, இங்கிலீஷ் நாவல்ஸ்ல கூட நமக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட பொதுவான நார்மல் ரிட்டன் இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த சோர்சஸ்ல இருந்து எடுத்துக்கணும் அந்த 2 வார்த்தைகளை நான் சொல்றேன் உங்களுக்கு. புரியுதா குட்டி? ரைட். இதை அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இதை எப்படி கத்துக்கிறதுன்னு. நிறைய பேர் போய், அது என்ன சார் பெரிய விஷயம், டிக்ஷனரி திறந்து பார்த்தா வருது, அது என்ன சார் போய் பெரிய விஷயம், கூகுள்ல போட்டா வருது, டப்புன்னு அப்படியே மீனிங் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு. 7 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு வார்த்தையை கத்துக்கணும்னா 7 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு கான்பிடன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். அதுக்கு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது கத்துக்கிறதுக்கு. முதல் ஸ்டெப் அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறது. டிக்ஷனரி தான் டிக்ஷனரியில போய் பார்க்கலாம். நல்ல டிக்ஷனரிஸா இருக்கணும். அது பொதுவா 3 நல்ல டிக்ஷனரிஸ் இருக்கு, அதை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அது எதுன்னா, ஆக்ஸ்போர்ட் எலிமெண்டரி லேர்னர்ஸ் டிக்ஷனரி, இது எலிமெண்டரி லேர்னர்ஸ்க்கு. ஆக்ஸ்போர்ட் இன்டர்மீடியட் லேர்னர்ஸ் டிக்ஷனரி, இது இன்டர்மீடியட் லேர்னர்ஸ்க்கு. ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ்ட் லேர்னர்ஸ் டிக்ஷனரி, இது டிகிரியில அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு. அப்போ இந்த 3 டிக்ஷனரிஸும் நீங்க வச்சுக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆக்ஸ்போர்ட் எலிமெண்டரி லேர்னர்ஸ் டிக்ஷனரி, ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ்ட் லேர்னர்ஸ் டிக்ஷனரி, இந்த 2 டிக்ஷனரிஸாவது நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயம். ஒருவேளை உங்ககிட்ட டிக்ஷனரி இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு கூகுள் இருக்கு நம்ம எல்லாருக்குமே. சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல போய் கான்பிடன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். நீங்க டிக்ஷனரியில ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஏபிசி அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்க. கூகுள்ல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டிஃபைன், DEFINE, டிஃபைன் அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் கொடுத்து கான்பிடன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் அப்படின்ற வார்த்தை சம்பந்தப்பட்டு முழு தகவல் உங்களுக்கு அங்க வந்துடும். கூகுள் சூப்பரான ஒரு டிக்ஷனரி மாதிரி தான். சோ இது முதலாவது வேலை, வார்த்தை கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது என்னன்னா, அந்த வார்த்தைக்கான ஸ்பெல்லிங்க 3 தடவை சத்தமா கண்ணை க்ளோஸ் பண்ணி சொல்லணும். அதாவது இப்ப பாருங்க, இந்த மாதிரி CONFIDENCE, CONFIDENCE, CONFIDENCE அப்படின்னு சத்தமா 3 தடவை நீங்க சொல்லணும், கண்ணை க்ளோஸ் பண்ணி. ஏன்னா வாழ்நாள் முழுசா நீங்க அந்த வார்த்தைக்கான ஸ்பெல்லிங் மறக்கக்கூடாதுன்றதுக்காக.
மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்குரிய ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு, அதை வந்து நீங்க கத்துக்கணும். அது எப்படி கத்துக்கலாம்னா அந்த ஆக்ஸ்போர்ட் 3 வகையான டிக்ஷனரிஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதுலயே வந்து நீங்க போனடிக் ஸ்கிரிப்ட் பயன்படுத்தி நீங்க கத்துக்கலாம். ஆனா நீங்க குழந்தைங்க ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்ல தெரியாம கூட இருக்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கூகுள்லயே வந்து நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா, இப்போ டிஃபைன் கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்துல கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒண்ணு வரும், புரியுதா? டிஃபைன் ஸ்பேஸ் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிருக்கீங்க இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூகுள்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணும் கரெக்டா, கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ரொம்ப நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணும் அது உங்களுக்கு. அப்படி நீங்க வந்து அந்த உச்சரிப்பை நீங்க கத்துக்கலாம். நான்காவதாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வார்த்தை என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நவுன், ப்ரொனவுன், வெர்ப், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரெபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன், இதுதான் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஏ, அண்ட், த அல்லது தி இது வந்து ஆர்டிகல்ஸ், புரியுதா? அப்போ அந்த வார்த்தை இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல, கிராமர்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அந்த வார்த்தை என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அங்க கொடுத்திருப்பாங்க, கூகுள்லயே கொடுத்திருப்பாங்க, இல்லைன்னா நீங்க பாக்குற டிக்ஷனரிலேயே அது நவுனா, ப்ரொனவுனா, வெர்பா, அட்வெர்பா, அட்ஜெக்டிவா, அது என்னன்னு கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களால நல்லா அதை வந்து பயன்படுத்த முடியும். சரியான இடத்துல அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்க. அதை அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ மீனிங் அல்லது மீனிங்ஸ் பார்க்கலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இருக்குது. அப்போ ஒரு வார்த்தைக்கு 5ல இருந்து 7 மீனிங்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் டாப் 2 மீனிங்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அங்க கொடுத்திருப்பாங்க, உங்களுக்கு கூகுள்லயும் கொடுத்திருப்பாங்க, நீங்க பாக்குற டிக்ஷனரிலையும் கொடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கிலீஷ் டு தமிழ், இங்கிலீஷ் டு தெலுங்கு, இங்கிலீஷ் டு கன்னடா அப்படியெல்லாம் போகவே கூடாது. இங்கிலீஷ்ல இருந்து இங்கிலீஷ் கத்துக்கணும். நீச்சல் அடிப்பது எப்படின்னு நீந்தி தான் கத்துக்கணும். நீச்சல் அடிப்பது எப்படின்னு ஒரு புக் படிச்சு தண்ணியில போய் குச்சிங்கன்னா சிரமத்துக்கு ஆளாயிடுவீங்க. கரெக்டா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க மீனிங் பார்த்தாச்சு, மீனிங் அல்லது மீனிங்ஸ் பார்த்தாச்சு. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப், 6வது ஸ்டெப். அது என்னன்னா அந்த வார்த்தையை 3 வேற வேற ஆட்கள் கிட்ட, 3 வேற வேற இடத்துல, 3 வேற வேற சூழ்நிலையில நீங்க பயன்படுத்தணும். வாயில போய் உங்க சொந்த இங்கிலீஷ்ல தப்பானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்க பயன்படுத்தணும். நல்லா கவனிங்க, 3 வேற வேற இடத்துல, 3 வேற வேற ஆட்கள் கிட்ட, 3 வேற வேற சூழ்நிலையில நீங்க அதை வந்து பயன்படுத்தணும். இது ரொம்ப முக்கியம். இதை அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபைனல் ஸ்டெப், 7th ஸ்டெப், அந்த வார்த்தையை 10 ஆங்கில வாக்கியத்தில் எழுதி அமைக்க வேண்டும். நீங்க அந்த வார்த்தையை வந்து 10 இங்கிலீஷ் சென்டென்சஸ்ல எழுதணும், எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்க வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிளா இருக்கணும். அது புரியுதா? நம்ம என்ன எழுதக்கூடாது, பழைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எழுதிட்டு உட்காரக்கூடாது. சன்ரைசஸ் இந்த ஈஸ்ட், திருவள்ளுவர், திருக்குறள், ராமாக்கில் ராவணா, இதுலயே இருக்கக்கூடாது. நம்ம புதிய எக்ஸாம்பிள்ஸ்க்கு வரணும். நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம வரணும். இந்த மாதிரி நீங்க வந்து அந்த 2 வார்த்தைகளை தினம் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளாயிடுவீங்க. கரெக்டா 60 நாள்லயே சூப்பரா இங்கிலீஷ் பேசிடுவீங்க, சூப்பரா இங்கிலீஷ் எழுதிடுவீங்க, சூப்பரா வந்து இங்கிலீஷ் கவனிச்சு புரிஞ்சுக்குவீங்க, சூப்பரா இங்கிலீஷ் ரீட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம முந்தானத்து பார்த்தோம். நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இன்னும் பெஸ்டா கத்துக்கிறது எப்படி அப்படின்றதுக்காக ஒரு வெப்சைட் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். learnenglish.de அப்படின்ற வெப்சைட். அது நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அதை போடுறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்குன்னே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் போடுறேன். learnenglish.de அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அட்டகாசமா நீங்க இங்கிலீஷ் கத்துக்கலாம். அதுல vocabulary, அதாவது நிறைய வார்த்தைகள் கத்துக்கலாம், இங்கிலீஷ் கிராமர் கத்துக்கலாம், நிறைய விஷயங்கள் அதுல கத்துக்கலாம். நீங்க படங்களோட அந்த வார்த்தைகள் கொடுத்திருப்பாங்க, அதுல ரொம்ப நல்லா கத்துக்கலாம் நீங்க.
இது இல்லாம ஒரு காம்படிஷன் நான் அறிவிச்சிருந்தேன். அந்த காம்படிஷன் என்ன அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரிந்த ஆங்கில வார்த்தைகள் உங்க வீட்டுல இருக்கிறது பாருங்க, எல்லா பொருட்களை பார்த்து நிறைய ஆங்கில வார்த்தைகள் எழுதுங்க. உங்க தெருவுல போய் நின்று பாருங்க, என்ன ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமோ அதை எழுதுங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபேன், இதை பார்த்தா ஹேண்டு இல்லையா, இதை பார்த்தா ஹேரு, இப்போ வந்து அதே பார்த்தீங்கன்னா இப்போ இதை பார்த்தா பாருங்க மவுஸ். இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் வந்து தெரியுமோ அந்த வார்த்தையெல்லாம் எழுதுங்க. யார் அதிகமா எழுதுறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து பிரைஸ் கொடுப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? 6th ஸ்டாண்டர்டுக்கு 3 prizes, 7th ஸ்டாண்டர்டுக்கு 3 prizes, 8th ஸ்டாண்டர்டுக்கு 3 prizes அப்படின்னு நான் அறிவிச்சிருந்தேன். நிறைய பேர் எழுதி அதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஸ்கூலுக்கு வந்து. நீங்க இன்னைக்கு மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் நீங்க அது கொண்டு வந்து நீங்க கொடுக்கலாம். நிறைய வார்த்தைகள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். அந்த பிரைசஸ் யார் யாருக்கு என்னென்ன பிரைசஸ் அப்படின்னு நான் நாளைக்கு ப்ரோக்ராம்ல அறிவிக்கிறேன். சரியா குட்டி? இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த வார்த்தைகள் எழுதுறது நீங்க பேப்பர்ல எழுதி அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து நம்ம ஸ்கூல்ல அங்க ஒரு பாக்ஸ் வச்சிருக்கோம் ஆபீஸ் ரூம் முன்னாடி, அந்த பாக்ஸ்ல போட்டு போங்க. நான் இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு நான் கலெக்ட் பண்ணி நான் நாளைக்கு உங்களுக்கு பிரைசஸ் அறிவிக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு தயங்குறோம். அப்படி தயங்கக்கூடாது. அதனாலதான் நான் 3 விஷயத்த வந்து இன்னைக்குல இருந்து நீங்க செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன அந்த 3 விஷயம் அப்படின்னா ACT அப்படின்ற இந்த 3 விஷயத்த நீங்க செய்யணும். ஏ அப்படின்னா என்ன தெரியுமா? அவாய்ட் அதர் லாங்குவேஜஸ் whenever possible. எங்கெல்லாம் மற்ற மொழிகளை வந்து தவிர்க்க முடியுமோ அங்கெல்லாம் தவிர்த்துடணும். அர்த்தம் என்னன்னா எல்லா இடத்துலயும் இங்கிலீஷே பேசணும். நம்ம போய் ஒரு உதாரணத்துக்கு நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க, தப்பு தப்பா பேசினா கூட பரவாயில்ல, நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, இருந்தாலும் நீங்க பேச அந்த ரெடியா இருக்கிற அந்த இங்கிலீஷ், நீங்க பேசுற அந்த இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு புரிஞ்சாவே போதும், நீங்க பேசணும். தப்பு தப்பா பேசினா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா மற்ற மொழிகளை அவாய்ட் பண்ணணும். தொடர்ந்து எப்பயுமே என்ன அவாய்ட் பண்ண சொல்லல, ஆனா நம்ம ஓரளவுக்கு இங்கிலீஷ் கத்துக்கிற வரைக்கும் நம்ம மற்ற மொழிகளை அவாய்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு இங்கிலீஷ் வரும். நான் வந்து உங்களை போல் நானும் அரசு பள்ளியில ஹொசூர்ல தான் படிச்சேன். ஹொசூர் ராம் பிரகாஷ் விஜயலட்சுமி கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், RVGBHS ஸ்கூல் இருக்கு இல்லையா, அங்கதான் நானும் படிச்சேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதுதான் பண்ணேன். மற்ற மொழிகளை வந்து நான் இங்கிலீஷ் கத்துக்கிற வரைக்கும் தவிர்த்து இங்கிலீஷ்லயே தப்பு தப்பா பேசினா கூட போய் பேசுவேன். நிறைய பேர் என்ன பார்த்து சிரிப்பாங்க. சிரிச்சா சிரிச்சிட்டு போட்டோம், நம்ம கத்துக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நான் இங்கிலீஷ் பேசுனேன். தப்பு தப்பா இருக்குன்னு எனக்கே தெரியும், இருந்தா கூட பேசுவேன். அந்த மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க அப்பா அம்மா கிட்ட கூட, சார் அவங்களுக்கு புரியுறதே இல்லை சார், நாங்க எப்படி சார் பேசுறது அப்படின்னு நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க இல்லையா, அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்க இங்கிலீஷ் பேசுறது நீங்க தப்பா பேசுறீங்களா ரைட்டா பேசுறீங்களா அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என் குழந்தை இங்கிலீஷ் பேசுது, அதை பார்த்து உங்க பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க. உங்க பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துறதுல தான் நீங்க வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். அவங்கதான் ஃபர்ஸ்ட். புரியுதா? ஆசிரியர்கள் அப்புறம்தான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம்தான். புரியுதா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம்தான் வாழ்க்கையில. இருந்தாலும் நம்மை பெற்றவர்கள் இல்லையா, நம்மளை வந்து பெத்தவங்க அவங்க. அப்ப அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தினா எவ்வளோ அவங்க வந்து வாழ்க்கையில ஏதோ சாதிச்ச மாதிரி நினைப்பாங்க. நீங்க போய் இங்கிலீஷ் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா
அப்பா என் பையன் என் பொண்ணு சரியான வழியில தான் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை சந்தோஷப்படுத்துங்க, உங்களுடைய கடமை அது. சரியா? இப்ப நீங்க போய் யாருக்கிட்ட வேணா அழகா இங்கிலீஷ் பேசுங்க. யாருக்கிட்ட வேணாம்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க போய் பேசணும். புரியுதா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ஏன்னா அவாய்ட் அதர் லாங்குவேஜஸ் வென் எவர் பாசிபிள். எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் வந்து மற்ற மொழிகளை வந்து நீங்க தவிர்த்துட்டு இங்கிலீஷ்லயே பேசணும். தப்பானாலும் பிரச்சனை இல்லை. தப்பு பண்ணாதான் உங்களுக்கு நாளாக அது வந்து புரிய வந்து நீங்க சரியான இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்பீங்க. தப்பு பண்ணலன்னா தான் பேசும்போது மிகப்பெரிய தப்பு. நீங்க தப்பா வந்து இங்கிலீஷ் பேசணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க டீச்சர்ஸ் கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்கிலீஷ்ல பேசுங்க. நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி உங்களை ஏளனம் செய்யலாம், இல்லைன்னா வந்து ஓட்டலாம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நானும் இந்த மாதிரி தான் பேச முற்படும் போது என்னை பார்த்து நிறைய பேர் ஒரு மாதிரி ஓட்டினாங்க, ஏளனம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அத்தனை பேர் என்னை மதிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நான் வந்து அன்னைக்கு அப்படி பண்ணதுனாலதான் எனக்கு இன்னைக்கு இந்த இங்கிலீஷ் வந்திருக்கு. அதனால நான் ஏன் இன்னுமே வந்து இந்த பாடத்தை தமிழ்லயே பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னொரு 4-5 நாள் நான் கொஞ்சம் அதிகமா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடுவேன். இப்போ உங்களுக்கு நிறைய நல்ல முக்கியமான விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக நான் வந்து தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். சரியா? ரைட். அடுத்தது ஏன் முடிஞ்சதா? அடுத்தது சி. சினா கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ் when you are alone loudly. நீங்கள் தனிமையில் இருக்கும்போது நீங்க உங்ககிட்டயே நீங்க இங்கிலீஷ்ல பேசிக்கணும். புரியுதா? ஆனா தனிமையில இருக்கும்போதுதான் இதை பண்ணணும். யார் முன்னாடியாவது இப்படி உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை தப்பா எடுத்துக்குவாங்க. என்னடா இது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நீங்க என்ன பண்ணணும்? தனிமையில இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே இங்கிலீஷ்ல பேசிக்கணும், சத்தமா பேசிக்கணும். ஏன்னா நீங்க பேசுற வாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும். அதனால வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் சூப்பரா வரும். புரியுதா குட்டி? தப்பா பேசினா கூட பிரச்சனை கிடையாது. அடுத்தது டி. மூன்றாவது டி. டீனா திங்க் இன் இங்கிலீஷ். இப்ப நீங்க எல்லாம் எந்த மொழியில யோசிக்கிறீங்க? உங்க மொழியில யோசிப்பீங்க. தமிழ்ல யோசிப்பீங்க, தெலுங்குல யோசிப்பீங்க, கன்னடத்துல யோசிப்பீங்க, மலையாளத்துல யோசிப்பீங்க, ஹிந்தியில யோசிப்பீங்க, துளுல யோசிப்பீங்க. இந்த மாதிரி உங்களுடைய தாய்மொழியில யோசிப்பீங்க. அத இங்கிலீஷா மாத்துங்க. இங்கிலீஷ்ல யோசிங்க. நீங்க நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு செடியை பாக்குறீங்க. ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு செடி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா வாவ் தி பிளான்ட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு உங்களுக்கு வர்ற இங்கிலீஷ்ல நீங்க வந்து யோசிங்க. புரியுதா? ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸ். நான் ஏன் வந்து இன்னைக்கு இந்த கிளாஸை ரெக்கார்டடா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, கிளாஸ் வந்து நீங்க கவனிக்கும் போது கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்கணுன்றதுக்காகவும், அதே போல வெள்ளிக்கிழமையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன பார்த்துக்கிறோமோ அதெல்லாம் வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்து இதை திரும்ப திரும்ப நீங்க பிளே பண்ணி பார்க்கணுன்றதுக்காகவும் நான் இந்த ரெக்கார்டட் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரியா குட்டி? இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நீங்க அந்த learnenglish.de அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் ஒரு 25 வார்த்தைகளை கத்துக்கிட்டு அந்த 25 வார்த்தைகளை பயன்படுத்தி 25 சென்டென்சஸ் எழுதி அதை வந்து போட்டோ பிடிச்சி நம்ம வாட்ஸ்அப் குரூப், ஸ்போக்கன் இங்கிலீஷ் வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ணணும். இதுதான் இன்றைய ஹோம்ஒர்க். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இதை நீங்க பண்ணணும். புரியுதா குட்டி? உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். வேற சந்தேகங்கள் இருந்தா நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கேளுங்க. அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வாட்ஸ்அப் குரூப் ஒன்லி இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், பர்சனல் மெசேஜஸ் இதெல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடாதீங்க. புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ள போஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு அந்த ஆக்டிவிட்டி கொடுத்தேன் இல்லையா, அதுக்கான பிரைசஸ் அறிவிச்சு என்னென்ன பிரைசஸ்ன்னு நான் அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.